அது மட்டும் இல்லாம தன்னுடைய கால்களால உதைத்து கீழே வீழ்த்தி பிரம்மனை சிறை வைக்குமாறு தன் வீரர்களுக்கு ஆணையிட்டார் முருகப்பெருமான். தானே ருத்ர மாலையையும் கமண்டலத்தையும் ஏந்தி படைக்கும் தொழிலை மேற்கொண்டார் பாலமுருகன். புவியில் உயிர்கள் பல்கி பெருகிச்சு. பிரம்மன் முருகனால் சிறைப்பிடிக்கப்பட்டதை அறிந்த திருமால் வேதனைப்பட்டார். நாரதர் அகத்தியர்னு தேவர்கள் புடைசூழ கைலாயம் வந்து சிவபெருமானை தொழுது நான்முகனை முருகப்பெருமானின் சிறையில் இருந்து விடுவித்து அருள் புரிய வேண்டும் அப்படின்னு வேண்டி கேட்டாங்க. சிவபெருமான் உடனே சினம் கொண்டு அனைவருடனும் கந்தன் இருக்கும் இடத்துக்கு சென்றார். எதிர்வந்த சிவபெருமானை கண்ட முருகன் ஓடி வந்து தந்தையோட கால்கள்ல விழுந்து வணங்கி ஆசிகள் பெற்றார். தந்தையே, தாங்கள் என்னை தேடி வந்த நோக்கம் யாது அப்படின்னு கேட்டார். சிவபெருமானோ உடனே நீ பிரம்மனை விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு பணித்தார். அப்போ முருகப்பெருமான் சிவபெருமான் கிட்ட தகுதியில்லாத பிரம்மதேவரிடம் படைக்கும் தொழிலை தாங்கள் தந்துவிட்டீர்கள். சிறப்பு பொருந்தியவர்களை சிறிதும் மதிக்க தெரியாத பிரம்மனை ஒரு காலமும் விடுவிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் முருகப்பெருமான். சரியோ தவறோ பிரம்மனை விடுதலை செய் அப்படின்னு மீண்டும் ஆணையிட்டார் சிவபெருமான். தங்கள் சித்தம் அதுவானால் இப்போதே பிரம்மனை விடுதலை செய்கிறேன்னு சொல்லி சிறையில் இருந்து அவரை விடுவிக்க சொல்லி தனது படைத்தலைவனுக்கு ஆணையிட்டார் முருகப்பெருமான். பிரம்மனும் தன்னுடைய தவறுக்காக மன்னிப்பு கூறி முருகனுடைய திருவடிகளை தொழுதார். இதை பார்த்த சிவபெருமான் பாலமுருகன் கிட்ட, முருகா, உனக்கு பிரணவத்தின் பொருள் தெரியுமா அப்படின்னு கேட்டார். தந்தையே, எனது அன்னைக்கு நீர் ரகசியமாக சொன்ன அந்த பிரணவத்தின் பொருள் மட்டும் இன்றி நீர் அறிந்த அனைத்தும் யாமும் அறிவோம் அப்படின்னு சொன்னார் பாலமுருகன். நல்லது, அப்படியானால் அந்த பிரணவ மந்திரத்தின் பொருளை எனக்கு சொல்வாயாக அப்படின்னு பரம்பொருள் கேட்டார். தந்தையே, எல்லாம் அறிந்தவர் நீர். பொருள் எதுவாயினும் சிறிதோ பெரிதோ சொல்பவன் குரு, கேட்பவன் சிஷ்யன். அந்த விதிமுறைப்படி நீங்கள் என் முன் மண்டியிட்டு கை கட்டி வாய்ப்பொத்தி கேட்க சம்மதித்தால் நான் குரு ஸ்தானத்தில் உயரத்தில் அமர்ந்து உமக்கு சொல்வேன் அப்படின்னு சொன்னார் கந்த கடவுள். இறைவனோ புன்னகையுடன் அப்படியே ஆகட்டும்னு முருகன் முன்னாடி மண்டியிட தன் தந்தையோட காதுகள்ல பிரணவத்தின் பொருளை ரகசியமாய் ஓதி தகப்பன் சுவாமின்னு பெயர் பெற்றார் முருகப்பெருமான். ஒரு சமயத்துல சரவண பொய்கையில அமுதவல்லி மற்றும் சுந்தரி அப்படிங்கிற 2 அழகிய பெண்கள் முருகப்பெருமானையே மனம் முடிக்க வேண்டும் அப்படின்னு தவம் செய்து வந்தாங்க. இதை அறிந்து கொண்ட இறைவன் முருகப்பெருமான் அவர்கள் முன் தோன்றி, நீங்கள் வேண்டுவது யாது அப்படின்னு கேட்டார். அவங்க 2 பேரும் இறைவனுடைய திருவடிகளை தொழுது, ஐயனே, நீரே எங்களை முறைப்படி மணந்து எங்களுக்கு மணவாளனாய் ஆக வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. முருகப்பெருமான் அவங்க கிட்ட, அமுதவல்லியே, நீ இந்திரனிடம் சென்று மகளாக வளர்ந்து வருவாயாக. சுந்தரியே, நீ ஒரு சிவமுனிக்கு மகளாக பிறந்து வேடர்களிடம் வளர்ந்து வருவாயாக. உரிய காலம் வரும்போது யாம் முறைப்படி வந்து உங்கள் இருவரையும் மனம் புரிவேன் அப்படின்னு அருள் புரிஞ்சார். அதன்படியே அமுதவல்லி குழந்தை வடிவாகி இந்திரன் கிட்ட போனா. இந்திரனோ தன் ஐராவத யானையை அழைத்து அமுதவல்லியை வளர்க்கும் பொறுப்பை அதனிடம் ஒப்படைத்தார். அந்த ஐராவத யானையும் அமுதவல்லியை சிறப்போட வளர்த்து வந்தது. அதனால அமுதவல்லி தேவ யானை அப்படிங்கிற பெயரையும் பெற்றாள். சுந்தரி தொண்டை நாட்டுல உள்ள வள்ளி மலையை அடைந்து அங்க வாழும் சிவமுனிவர் ஒருத்தருக்கு புதல்வியா ஆனா. இப்படியே காலங்கள் பல கரைந்தோடின. சூரபத்மனின் கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் மறுபடியும் சிவபெருமானிடம் முறையிட வந்தாங்க. பார்வதி தேவிக்கும் சிவபெருமானுக்கும் இடையில் முருகப்பெருமான் பிரகாசமாயிருக்கிற காட்சியை பார்த்தாங்க. அனைவரும் கைகூப்பி சிரம் தாழ்த்தி வணங்கி நின்னாங்க. அசுரர்களால் தாங்கள் அனுபவிக்கும் துன்பங்களை சொல்லி அவர்களின் அட்டகாசத்தை அடக்கி அருள் புரிய வேண்டும் அப்படின்னு வேண்டினாங்க. சிவபெருமான் அவங்க கிட்ட, இனி கவலை வேண்டாம், கந்தன் உங்கள் துயர் துடைப்பான் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சிவபெருமான் முருகனை நோக்கி, முருகா, சூரபத்மன் அழியும் காலம் நெருங்கிவிட்டது. இப்போதே படைகளுடன் புறப்பட்டு அசுர கூட்டத்தையே வேரோடு அழித்து அமரர்களுக்கு மீண்டும் ஆட்சியை அமைத்து கொடுப்பாய் அப்படின்னு சொன்னார். பார்வதி தேவி தன் சக்தி அனைத்தையும் ஒரு வேலாக்கி தன் மைந்தன் கிட்ட கொடுத்தாங்க. முருகா, இந்த வேல் சக்தி வேல், ஞானவேல், வெற்றிவேல். இதற்கு இணையான ஒன்று இதற்கு முன்பும் இருந்ததில்லை, இனி இருக்க போவதும் இல்லை. இதை எதிர்க்கும் வல்லமை எவருக்கும் இல்லை. இதை நீ எங்கு நோக்கி எறிந்தாலும்
அது அவ்விடத்தை அடையாளம் இல்லாத அளவிற்கு அழித்து மீண்டும் உன் திருக்கரம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி முருகனுக்கு தன் ஆசிகளை கூறி வாழ்த்தினாங்க. முருகப்பெருமான் தன் அன்னை தந்தையரை மும்முறை வலம் வந்து அவர்களின் திருவடி வணங்கி புறப்பட்டார். பிரம்மன், திருமால், இந்திரன் உள்ளிட்ட அனைத்து தேவர்களும் பின்தொடர்ந்தார்கள். திருமால் வாயுதேவரை அழைத்து முருகப்பெருமானுடைய தேருக்கு சாரதியாக பணிபுரிய ஆணையிட்டார். அவரும் அவ்வாறே முருகப்பெருமானை வணங்கி சாரதியானார். முருகன் தேர் மீது ஏறி அமர 1,09 வீரர்களும் நந்தி உள்ளிட்ட 108 படைத்தலைவர்களும் பல லட்சம் பூத கணங்களும் புடைசூழ பூலோகம் பயணித்தார்கள். இப்படி குமார கடவுள் போகிற வழியில தாரகாசுரனுக்கு இருப்பிடமாகிற திருவஞ்சமலை நெருங்கிச்சு. அப்போ நாரத முனி முருகர்கிட்ட கீரவிஞ்சன் அப்படிங்கிற அசுரன் முன்பு இவ்வழியே வரும் முனிவர்களையும் தவசிகளையும் தனது மாயத்தால் கொன்று குவித்து வந்தான். அவ்வாறு அகத்திய முனிவர் அவ்வழியே வரும்போது அவரிட்ட சாபத்தால் இப்படி மலையாக நிற்கிறான். இந்த பெரிய மலையின் மறுபுறம் சூரபத்மனின் சகோதரன் தாரகாசுரன் ஆட்சி செய்து வருகிறான். இந்த தாரகாசுரனை அழித்த பின்பே சூரபத்மனை நெருங்க முடியும் அப்படின்னு விளக்கினார். அதை கேட்ட முருகப்பெருமான் வீரவாகுவை அழைத்து, வீரவாகு, நீ நம் தம்பியராம் 109 வீரர்களுடன் 108 பூதகண தலைவர்களுடன் இப்போதே சென்று அந்த தாரகாசுரனின் நகரத்தை முற்றுகையிடுவாயாக, தடுத்து எதிர்ப்போரை அழித்து போர் புரிவாயாக அப்படின்னு சொன்னார். அவ்வாறே முருகனை வணங்கி வீரவாகு புறப்பட்டார். தாரகாசுரனின் மாயாபுரியை வீரவாகு படைகளுடன் முற்றுகையிட அச்செய்தி ஒற்றர்கள் மூலமாக தாரகாசுரன் அறிந்து கொண்டான். சினம் கொண்டு எழுந்த அவன் தன் படை வீரர்களுக்கு போருக்கு அணிவகுக்க ஆணையிட்டான். யானை, குதிரைன்னு 4 வகை சேனைகளும் அலை கடல் என திரண்டு வர போர் முரசுகள் அலறின. அச்சத்தை தோற்றுவிக்கும் அதிபயங்கர ரூபம் கொண்ட ஒரு தேரில் ஏறி தாரகாசுரன் போர்க்களம் புகுந்தான். இரு படைகளும் மோதின. கை கால்கள் வெட்டப்பட்டு வீழ்ந்த பிணக்குவியல்கள் மலை போல தோன்றின. குருதி பெருகி இரத்த ஆறு ஓடத் தொடங்கியது. எவ்வளவு முயற்சி செய்தும் வீரவாகுவை வெல்ல முடியாத தாரகாசுரன் தேவர் படைக்கலன்களை ஒவ்வொன்னா பிரயோகிக்க ஆரம்பித்தான். ஆனால் அத்தனையும் வீரவாகுவிடம் சரணடைந்தது. தாரகன் அடுத்து மாய யுத்தத்தை கையில் எடுத்தான். அப்போ வீரவாகு ஒளி பொருந்திய வீரபத்ர படைக்கலத்தை பிரயோகிச்சு தாரகனின் மாயையை கலைத்தார். தோற்று ஓடிய தாரகாசுரன் கீரவஞ்ச மலைக்குள்ள புகுந்து கொண்டு மாயங்கள் செய்தான். அந்த மலைக்குள்ள நுழைஞ்ச வீரவாகு மற்றும் 109 வீரர்கள் உட்பட அனைவரும் அந்த மாயத்தில் சிக்கி மயக்கமடைந்தனர். இந்த நிலையை பார்த்த தேவர்கள் எல்லாம் அழுது புலம்பினார்கள். வருத்தம் கொண்ட நாரத முனிவர் ஓடி வந்து யுத்த செய்திகளை முருகர்கிட்ட சொல்லி வணங்கினார். முருகர் உடனே போர்க்கோலம் பூண்டார். நொடி பொழுதில் போர்க்களம் புகுந்து தாரகாசுரனின் முன் வந்து நின்றார். முருகனை பார்த்த தாரகாசுரன், ஐயனே, எங்களுக்கும் தேவர்களுக்கும் தான் பகை. சிவபெருமானோடு எங்களுக்கு பகை இல்லையே. சிவகுமாரனே, பின் ஏன் எங்களுடன் போர் புரிய வந்தீர்கள் அப்படின்னு கேட்டான். தேவர்களை சிறைப்பிடித்து துன்புறுத்திய குற்றத்திற்காக உங்களை அழித்து வருமாறு என் தந்தை கட்டளையிட்டுள்ளார்னு முருகப்பெருமான் சொன்னார். இதை கேட்ட தாரகாசுரன் சினம் கொண்டான். மேற்கொண்டு ஏதும் பேசாமல் தன் வில்லை எடுத்து முருகர் மீது அம்புமலை பொழிந்தான். அத்தனையும் முருகப்பெருமான் செயலிழக்க செய்தார். மீண்டும் கீரவஞ்ச மலைக்குள்ள ஒளிந்து கொண்டு மாய போர் புரிய தொடங்கினான். கந்தப்பெருமான் தன் அன்னையை தியானித்து சக்திவேலை எடுத்தாரு. தாரகனை நோக்கி எறிந்தார். சக்திவேல் தாரகாசுரனின் நெஞ்சை பிளந்தது. கீரவஞ்ச மலையும் தவிடு பொடி ஆனது. மயங்கிய வீரர்களும் மடிந்த பூதகணங்களும் முருகப்பெருமானின் அருளால மறுபடியும் உயிர் பெற்று எழுந்தாங்க. தாரகாசுரன் அழிந்ததை அறிந்த சூரபத்மன் கொதித்து எழுந்தார். கண்கள் அனல் பறக்க பற்கள் ஒன்று கூடி பறையோசை எழுப்பின. யாரங்கே? முரசுகள் ஒலிக்கட்டும், உடனே நம் படைகள் புறப்படட்டும். என் சகோதரனை கொன்ற முருகன் என்ற அந்த சிறுவனை வென்று இங்கே உயிருடன் கொண்டு வாருங்கள்னு ஆணையிட்டார் சூரபத்மன்.